Guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படினா we just going to see next 24 hours உங்க personal feelings என்னவா இருக்கும் and அவங்களோட actions என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். So like before starting the reading guys, please give your support. உங்களோட support என்னோட both YouTube channel and as well as என்னோட Instagram channel வந்து கொடுங்க. And Instagramல நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா like daily updates and daily guidance நீங்க வந்து பார்க்கலாம். So அதுல all type of guidance எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆ இருக்கும். Like career ஆ இருக்கட்டும், angel predictions ஆ இருக்கட்டும், relationship predictions ஆ இருக்கட்டும், எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆ தான் இருக்கு. So definitely உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல அது வந்து கரெக்ட்டா போய் சேரும், கரெக்ட்டா உங்களுக்கு அது கைட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. So guys, please do follow that. And as well as guys, like நான் guidance ஓட readings இப்போதைக்கு நான் ஆஃபர்ல ரன் பண்றேன். So either நீங்க relationship predictions நீங்க புக் பண்ணாலும் சரி, இல்ல career predictions நீங்க புக் பண்ணாலும் சரி, so both the predictionsல உங்களோட growth like அது relationship ஓட growth ஆ இருக்கட்டும், career ஓட growth ஆ இருக்கட்டும், so அத பத்தின guidance தான் அந்த வீடியோஸ்ல அந்த ரீடிங்ஸ்ல வந்து கவர் அப் ஆகும். So அதுல வந்து நீங்க எதுனாலுமே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம், இல்ல both readingsமே நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். Per reading ஓட charges 300 rupees. Okay, so let's see the reading now. So before starting the reading guys, please do visualize உங்க பர்சனை பத்தி நீங்க just ஒரு நிமிஷம் அவங்களோட ஃபேஸை நீங்க visualize பண்ணிக்கோங்க. And as well as அவங்களோட பேர் என்னவோ அதை நீங்க 3 times உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. Okay, so let's see what kind of messages and feelings உங்க பர்சன் உங்களை பத்தி திங்க் பண்றாங்கன்னு பார்க்கலாம் for the next 24 hours. And again இது ஒரு timeless predictions தான். So நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அது மூலமா ஒரு guidance, கண்டிப்பா அது மூலமா ஒரு help and உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். Okay, so we get the first card. Oh, 2 cards வந்திருக்கு. Okay, so overall நம்ம பார்த்தோம் அப்படின்னா like இந்த person ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க திங்க் பண்றாங்க. மேபி அவங்க வந்து லைக் பாஸ்ட்ல அவங்க கிட்ட நீங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, இவங்க எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க, இவங்க எப்போ கம்யூனிகேட் பண்ணுவாங்க, இவங்க எப்போ நம்ம கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க, இல்ல அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணியிருந்தா கூட ஸோ அவங்க எப்போ அதுல இருந்து திருந்துவாங்க, அவங்க எப்போ அதுல இருந்து மாறுவாங்க, ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த பர்சன் எப்போ நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில பல ஏக்கங்கள் உங்க மனசுல கண்டிப்பா இருந்திருக்கும். அண்ட் உங்க பர்சனை பத்தின நிறைய தாட்ஸுமே அங்க கண்டிப்பா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவரால் இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப இவங்க உங்களை தேடி ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ ஆஃபர்ஸ் இன் த சென்ஸ் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு அவங்களோட தரப்புல இருந்து ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் நீங்க உங்க பர்சன் எப்போ உங்களுக்காக கால் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அவங்களோட ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஓவரால் இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்ல தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ரொம்ப ஒரு எங்காவும் உங்க பர்சன் இப்போதைக்கு வந்து ஃபீல் பண்றாங்க, ரொம்ப எங்கா ஃபீல் பண்றாங்க. லைக் ஈவன் தோ அவங்களோட ஏஜ் எதுவாகனாலும் இருந்திருக்கட்டும், தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். பட் ஓவரால் இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது லைக் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி எங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பர்சன். அண்ட் ரைட் நவ் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது லைக் ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து அடோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஐ மீன் லைக் உங்ககிட்ட வந்து பாசமா பேசுறதோ இல்லை உங்களை வந்து அவங்க ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட பர்சன் உங்களுக்கு வந்து ஏதாவது பர்டிகுலரா ஏதாவது ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ லைக் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி செல்லம் இல்ல பேபி, த டியூட், எந்த வேணாலும் இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களோட பர்டிகுலர் ஃபேவரட் ஒரு பர்டிகுலர் நிக் நேம் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஸோ டெஃபினட்டா அது இந்த பர்சனே கூட வச்சிருக்கலாம். அதான் பட்ட பேர் ஏதாவது வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி அந்த திருப்பி அந்த பேர்ல உங்களை வந்து கூப்பிடுறதோ உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே தெரியுது. ஏன்னா உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் வந்துட்டு லைக் ரொம்ப அகெயின்ஸ்டா போயிருந்தாலும் சரி, பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆனாலும் சரி, பதிலுக்கு நீங்க ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம், அந்த பர்சன் ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு இனிமே நான் உன் ஃபேஸை பார்க்க மாட்டேன், இனிமே நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன், இனிமே நான் உங்ககிட்ட கம்யூனிகேட்டே பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப் பேக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்க கோவப்பட்டு நீங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப் பேக் பண்ணியிருந்தாலும் சரி, உங்க பர்சன் கிட்ட வந்து மேக்ஸிமம் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இங்க வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ ரெண்டு பேரோட சைட்ல இருந்துமே அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்களும் ஒரு பக்கம் எமோஷனலா தான் இருக்கீங்க அண்ட் உங்க பர்சனுமே ஒரு பக்கம் எமோஷனலா தான் இருக்காங்க. இங்க வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சனோட எனர்ஜிஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன், அது நீங்களா கூட இருக்கலாம் இல்ல உங்க பர்சனா இருக்கலாம். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சம்டைம்ல ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்றீங்க, சம்டைம்ல ரொம்ப எமோஷனலாகவும் திங்க் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மேட்ச் ஆகும்.
ஏன்னா இங்கே ஒரு பர்சன் பார்க்கும்போது ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் எமோஷனலாகவும் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேட்டகரி நீங்கள் வரல அப்படின்னா உங்கள் பர்சன் அந்த கேட்டகரியில் வரலாம். பிகாஸ் ஒரு பர்சன் வந்து ரொம்ப எமோஷனலாகவும், இன்னொரு பர்சன் வந்து ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணுறீங்க, எமோஷனலாகவும் திங்க் பண்ணுறீங்க. பட் ஆனால் இங்கே ரெண்டுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது அந்த எமோஷனல் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. லைக் இப்போ இவங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, இவங்க ரொம்ப ரூடாக இருப்பாங்க, இவங்க நம்ம என்ன சொன்னாலும் இவங்க வந்து புரிஞ்சுக்க போகிறதில்ல அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு விஷயமே நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம். பிகாஸ் உங்கள் பர்சன் ஓவரால் வந்து பார்க்கும்போது ஒரு சில பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் தான் எனக்கு வந்து இங்கே தெரியுது. அண்ட் அஸ் வெல் அஸ் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சில லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலுமே அகெயின் உங்கள் பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில வீடியோ கால்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் சில பேருக்கு அந்த ஒரு மீட் பண்ணுறதுக்காகவும் உங்கள் பர்சன் வந்து கூப்பிடலாம். ஆல் ஆஃப் த சடன் லைக் இன்னைக்கே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டு கிடையாது. ஸோ தே மே பி டேக் சம் டைம். அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு சில டைம் எடுத்துக்கலாம். லைக் இந்த 1 வீக்குள்ளே மீட் பண்ணுறதோ இல்லை இந்த ஒரு 1 மந்த்குள்ளே மீட் பண்ணுறதோ ஒரு ஷார்ட் டியூரேஷனான ஒரு டைம் பீரியட் தான் தெரியுது. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னன்னா லைக் நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணும்போது சில பேரோட கேட்டகரி பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் இந்த பர்சனை நீங்கள் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீட் பண்ணும்போது உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில சண்டை ஏதாவது நடந்திருக்கலாம், ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா ஸோ அகெயின் அந்த பர்சன் அதே மூமெண்ட் நடக்க வச்சு அதில் வந்து அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ திருப்பி மீட் பண்ணிட்டு திருப்பி அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் என்னவோ அந்த சொல்யூஷனை கொடுத்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு க்ரோத்தை தான் அவங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு சில விஷயம் உங்களுக்கு வந்து ஹிடனாக தெரியுது, சில விஷயம் உங்களுக்கு வந்து சீக்ரெட்டாக தெரியுது அப்படின்னாலுமே ஸோ அதெல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து கிளியர் ஆகுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா எஸ் இந்த பர்சனால நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கலாம். லைக் அந்த ஒரு இந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் அதோட கன்ஃபர்மேஷன்ஸை நான் எடுக்கும்போது எனக்கு அதே தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த பர்சன் கூட வந்து லைக் அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸோ லைக் அந்த ஒரு ரீகனெக்டோ ரொம்ப அதிகமாகவே இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் இன்கேஸ் இப்போ இந்த பர்சன் பர்டிகுலராக ஏதாவது உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்க மாதிரி ஏதாவது நடந்திருந்தாங்க அப்படின்னாலுமே அகெயின் அந்த கம்யூனிகேஷன்ஸோட சைட்லேருந்து எந்த ஒரு பிளாக்கேஜஸுமே இல்லாமல் அந்த பிளாக்கேஜஸ் இங்கே வந்து கிளியர் ஆகும். ஓகே, சரி அந்த பிளாக்கேஜஸ் எனக்கு வந்து கிளியர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு லைக் பர்டிகுலர்லி some kind of a people I'm so sorry to say this, இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக வச்சுக்கோங்க. உங்கள் பர்சன் வந்துட்டு ஏதாவது ஒரு சில ஆல்கஹாலிக் அடிக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் உங்கள் பர்சனுக்கு இருக்கலாம். பட் எனிவேஸ் அண்ட் இது ஜஸ்ட் ஒரு லைக் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அது புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சில விஷயம் வியூவராக நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த கனெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. ஏதோ உங்கள் பர்சன் வந்து சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏதோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. உங்களுக்கு தோணிருக்கலாம் லைக் ஒருவேளை இந்த பர்சன் நம்மகிட்ட இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால இவங்க லைஃப்பில் வேறு ஏதாவது ஒரு பர்சன் இருக்காங்களா, இல்லை இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராரிட்டி கொடுக்குறாங்களா, இல்லை அந்த பர்டிகுலர் வேறு ஏதாவது ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப இவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தோணிருக்கலாம். பட் உங்கள் பர்சன் அந்த மாதிரி அவங்க இல்லை. ஓவரால் அவங்க வந்து என்ன அப்படின்னா லைக் ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் தான் அவங்க வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சில சர்டன் விஷயத்தை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சில கிஃப்ட் அவங்க வந்து பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சில பேருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சில அனிவர்சரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில டேட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அனிவர்சரி இந்த சென்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த மேரேஜ் அனிவர்சரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப்லையுமே இந்த டேட்டில் அந்த பர்சன் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட டேட் உங்களுக்கு இந்த டைமில் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில அனிவர்சரியாக இருக்கட்டும், இல்லை பர்த் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பர்த் டேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில ஃபேவரட் சாக்லேட்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில ஃபேவரட்டான ஒரு ஃப்ளவர்ஸும் அந்த பர்சன் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். எதிரே இட்ஸ் குட் பி மேல் ஆர் ஃபீமேல். ஓவரால் உங்கள் பர்சன் வந்து லைக் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுல தான் ரொம்ப ஹெவியாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த வே ஆஃப் அப்ரோச்சுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொமான்டிக்கான ஒரு அப்ரோச்சாக தான் இருக்குது. ஸோ அந்த லவ் அப்ரோச்சுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் அப்ரோச்சாக தான் இருக்குது இந்த பர்சனோட சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே. அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சில டார்க்னஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் விலகிட்டு, ஏன்னா ஏதோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இங்கே கிடைக்கும், ஏதோ ஒரு சில க்ரோத் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பிகாஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் பர்டிகுலராக நீங்கள் வந்து சாஜிடேரியஸாக இருக்கலாம். லைக் பர்டிகுலராக நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா
லைக் சாஜிட்டேரியஸா இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. த ஃபயர் எலமெண்ட். ஓகே, ஸோ தனுஷ ராசி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்திருப்பீங்க நீங்கள் உங்களோட பார்ட்னர். அண்ட் as soon as we get லைக் இங்கே எல்லா எலிமெண்ட்டுமே ப்ரெசென்டபிளாக இருக்குது. பட் மேக்ஸிமம் ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்குன்றத பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் எலமெண்ட் பைசஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ. அண்ட் as well as the ஏர் எலமெண்ட் ஜெமினி, லிபரா அண்ட் அக்வாரியஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாஜிட்டேரியஸோட எலமெண்ட் இங்கே வந்து ப்ரெசென்டபிளாக இருக்குது. ஓகே, ஃபயர் எலமெண்ட். பட் எனிவே கைஸ், லைக் எவ்ரி எலமெண்ட்டுமே இங்கே இருக்குது. இது வந்து ரொம்ப ஹையாக தெரிஞ்சனால நான் அதை உங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன். பட் ஏதோ ஒரு சில பாத்வே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகலாம். ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் டாக்ஸிக் பேட்டர்னாக ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இந்த கனெக்ஷன்ஸில் எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாமல் இருந்திருக்கு, இல்லை இந்த பர்சன் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சில பாத்வேஸ் வந்து இங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யூனிவர்ஸோட ஒரு சில பிளெஸிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் we can see in your reading. யூனிவர்ஸோட blessings we can see in your reading. And again I can channel that இந்த பர்சனை நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் as well as அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அது உருவாகும். ஸோ அது வந்து ஒரு கிளியர் கம்யூனிகேஷன்ஸாக இருக்கும். அங்கே வந்து என்னன்னா லைக் அது ஒரு சண்டை போடுற மாதிரியோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் வேயாக ஒரு கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் அங்கே வந்து இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் see உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். Okay, I get a lot of cards, but anyway, we can go. ஓகே, ஸோ இவங்களுக்கு அகெயின் இவங்களோட கரியர் பேஸ் பண்ணியும் ஏதாவது ஒரு சில ஆஃபர்ஸ் உங்களோட பர்சனுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். ஸோ அதை பற்றின விஷயமும் அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இவங்க பர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த பர்சன் ஏதாவது ஒரு சில ரொமான்டிக் அப்ரோச்சோட இவங்க அவங்களை வந்து மீட் பண்ணலாம். சம்திங் லைக் இவங்க வந்து என்ன, ஐ டோன்ட் சே தட் அவங்க வந்து செக்ஷுவலி அப்படி நான் சொல்ல வரல. லைக் ஒரு ரொமான்டிக் அப்ரோச் இங்கே வந்து தெரியுது. இட்ஸ் எய்தர் லைக் அவங்க ஒரு மேல் பர்சனாக இருக்கட்டும், ஃபீமேல் பர்சனாக இருக்கட்டும். ஸோ நார்மலாக வந்து லைக் ஒரு கடலிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹேண்டை வந்து கைப்பிடிக்கிறதா இருக்கட்டும், ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட லவ் டச்சப் வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பட் இட்ஸ் நாட் பி லைக் செக்ஷுவலாக நான் எதுவுமே சொல்ல வரல. இட் இஸ் பி லைக் a romantic kind of a ways, like little bit. ஓகேங்களா? அண்ட் தென் ஏன்னா இங்கே ரீடிங்ஸ் கார்ட்ஸில் பார்க்கும்போதே அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருந்துச்சு. அண்ட் அகெயின் லைக் சேனல் மெசேஜில் பார்க்கும்போதும் அந்த எனர்ஜி அதே தான் வந்திருக்கீங்க. ஸோ தட்ஸ் அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பர்சனோட லைஃப்ல அகெயின் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கிறது தான் இங்கே மெசேஜஸாகவும் வந்திருக்கு. ஏதோ ஒரு பர்சன் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க, ஒரு பர்சன் இங்கே எமோஷனலாக இருப்பீங்க. ஸோ உங்களோட பர்சன் வந்து மேபி நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு இது ரெசனேட் ஆகலாம். உங்களோட பர்சன் வந்து ப்ராக்டிக்கலாகவும் திங்க் பண்ணுறாங்க அண்ட் எமோஷனலாகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பர்சன் ஏன் அப்படின்னா இவங்களோட லைஃப்ல இவங்களும் நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். சின்ன சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்கு அதில் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்க த்ரூ பண்ணியிருக்க ப்ராசஸ் எல்லாமே ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸாக இருந்திருக்கும் உங்களோட பர்சனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேசஸாக இருக்கும்போது இந்த பர்சனுக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேலே நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு வந்து அது தெரியல. ஸோ இப்போ நம்ம ஓவரால் லைஃப்லேயே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம், அதுக்குரிய ஒரு சொல்யூஷனை நம்ம கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஸோ லைஃப்ல அடுத்து என்னென்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதுலேருந்து எப்படி நான் மீண்டு வரணும் எனக்கு தெரியும், அதுக்குரிய ஒரு ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அந்த பர்சன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட அவங்க அதுக்குரிய ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்டெப் உங்க பர்சன் அதில் வந்து எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் த ஃபைனல் மெசேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ ஓவரால் தட் இஸ் அ பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். லைக் டேரோல வந்திருக்கு அதே சேம் மெசேஜஸ் அண்ட் சேம் கார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்திருக்கு. ஓகே, லைக் ஓவரால் இந்த பர்சனோட சைட்லேருந்து பார்க்குறப்ப இவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு சில பேலன்ஸ்டு கம்யூனிகேஷன்ஸ் இங்கே வந்து கொண்டு வரலாம். ஓகே, ஸோ பேலன்ஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இங்கே வந்து இங்கே கொண்டு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே இந்த பர்சன் வந்து லைக் ஏதோ ஒரு இடத்துல அவங்கள வந்து மிஸ் பண்ணுறாங்க, லாங்கிங்காக இருக்காங்க, திருப்பி எப்போ பேசிட மாட்டோமா, கம்யூனிகேட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்த பர்சன் உங்கள் மேலே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கலாம். அண்ட் இவங்களும் சர்டன் ப்ரேஸ் ஏதாவது பண்ணலாம் இந்த கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு க்ரோத் விஷயமா இருக்கட்டும். ஸோ இவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு சில சர்டன் ப்ரேஸ் இவங்களுமே வந்து பண்ணலாம். மேபி உங்களுக்கு வந்துட்டு இல்லை அவங்க அப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க பண்றாங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிடையாது, அவங்க பண்றாங்க.
சில பேர் அதை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, சில பேர் அதை வந்து காமிச்சிப்பாங்க. பட் உங்க பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்ககிட்ட அவங்க சொல்லலாம், சில விஷயம் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து மறைச்சிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. பட் இங்க வந்து அவங்க வந்து ஒரு தப்பான விதத்துல ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஒரு பர்சனல் ப்ரேயர்ஸா இருக்கட்டும், அதை அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க. தட் இஸ் அ குட் திங் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தும் சரி, அண்ட் உங்க பர்சனோட லைஃப்லயும் சரி, ஒரு சர்டன் growth அவங்களுக்கு வந்து அவங்களோட கரியர் ஃபீல்டா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்போட திங்ஸ்லயுமே நிறைய சேஞ்சஸ் வந்து இவங்களோட லைஃப்ல வருது. அண்ட் அஸ் வெல் அஸ் இவங்க எடுக்கக்கூடிய ஒரு சில சர்டன் எஃபர்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஒரு முயற்சியா இருக்கட்டும். ஸோ அதனால உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இட் இஸ் பி லைக் வெரி வெரி பாசிட்டிவ் ரீடிங் ஹியர். அண்ட் அதர் பர்சன்ஸ்னால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், பட் இந்த மூமெண்ட்ல உங்க பர்சன் உங்களுக்குரிய ஒரு ப்ரையாரிட்டி என்னவோ அது உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி வெரி பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் ரீடிங். லைக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரீடிங்ல வந்து பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா தான் இருக்கு. ஸோ மேபி உங்க பர்சன் பைசிஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோவும் இருக்கலாம். ஸ்கார்பியோவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு, பைசிஸ் அண்ட் ஸ்கார்பியோ. எஸ், யா. So these are things I can see in your reading, guys. I hope கண்டிப்பா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ஸோ கைஸ், உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டெரரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் வெல்கம் மை சேனல் டு தம். ஸோ அவங்களுக்குமே இது மூலமா ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் அவங்களுக்குமே இது மூலமா கிடைக்கட்டும். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர். அண்ட் உங்களோட சப்போர்ட்டை என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. அண்ட் என்னோட செகண்ட் யூடியூப் சேனல்ல நீங்க ஜோடியாக் பேஸ் பண்ணி ரீடிங்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம், மந்த்லி ஜோடியாக் சைன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து டெய்லி அப்டேட்ஸ் நீங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ அதுலயுமே லைக் ஓவரால் எல்லா டாபிக்ஸ்மே அதில் கவர் அப் ஆகும். கரியர் டாபிக்ஸா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்போட டாபிக்ஸா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஏஞ்சல்ஸோட டாபிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதில் வந்து கவர் அப் ஆகும். ஸோ ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட் தேர். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சில பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களோட ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித்தின் 24 hours உங்க ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆயிரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் அகெயின் ஏதாவது ஒரு சில ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. ஸோ எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னால நீங்க எப்போ பார்த்தாலுமே அது மூலமா ஒரு காஷன், ஒரு அலாட், ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட், பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட சப்போர்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ அது என்ன கண்டிப்பா ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வேலை என்ன வந்து பூஸ்டப் பண்ணும். உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் தான். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ கைஸ், இட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ a lot. உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு that definitely motivates me a lot. So see you guys next time, and love you all. Take care. Bye bye.